ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, வாழ்க்கையில் நாம் எதற்காக போராடுகிறோம்? ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலகத்தில் பிறந்து விவரம் தெரிந்தது இருந்து எதற்காக போராடுகிறான்? நன்றாக யோசித்துப்பார். தெரிந்தால் சொல், எதற்காக போராடுகிறோம் என்பதை. தங்கமே, பணத்திற்காகத்தான். ஒவ்வொரு வேலைக்கு பின்பும் பணம் தேவைப்படுகிறது. இங்கு யாரும் நமக்கு எதையும் சும்மா செய்து தரப்போவதுக்கு இல்லை. உறவினர்களோ நண்பர்களோ எதுவாயினும் பணம்தான் இங்கு பேசுமே தவிர மற்ற எதுவும் பேசாது தங்கமே. அதனால் பணத்திற்காக நீ எவ்வளவோ போராட்டத்தை போராடி விட்டாய். நீ பார்க்கும் இடத்தில் வேலையில் உனக்கு நிம்மதி இல்லை, மன உளைச்சல்கள் மட்டுமே தருகிறது. உன் குடும்பத்திலானது வறுமை தலை தூக்கி ஆடிக்கொண்டு இருக்கிறது. இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது என்னடா வாழ்க்கை என்று மட்டுமே உன் மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? உன்னுடைய மனதை கலக்கம் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் உன்னை வாழ வைக்கவே நான் ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். அவ்வளவு சுலபத்தில் இது யாருக்கும் காதில் விழாது. அப்படியே காதில் விழுந்து விட்டது. அப்படியே ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை நீ செய்தால் உன்னை விட பணக்காரி யாரும் அல்ல. உண்மையில் ஒன்றை சொல்லவா? மனதால் நீதான் பணக்காரி. ஒரு 10 ரூபாய் இருந்தால் கூட 1 ரூபாய் தானம் செய்கிறாய். உன்னை தேடி ஒரு பணம் கேட்டால் 1 ரூபாயாவது அவரிடம் நீ தந்துவிட்டுத்தான் வருகிறாய். இதுதான் உண்மை. யாராவது இல்லை என்று சொன்னாலும் இதுதான் உண்மை. மனதால் நீ பணக்காரிதான். உன்னுடைய பையிலும் உன்னுடைய கையிலும் பணம் இல்லாமல் இருக்கலாமே, ஆனால் மனதால் நீதான் பணக்காரி தங்கமே. அது உண்மை. நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை. உனக்கு ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதை நீ மட்டும் உபயோகப்படுத்திக்கொள். யாரிடமும் பகிர வேண்டாம். ஏனென்றால் எல்லோரும் ஏதாவது சொல்லி உன்னை குழப்பி விடுவார்கள். அப்படியெல்லாம் அல்ல, இப்படியெல்லாம் அல்ல என்று சொல்லி குழப்பி விட்டு விடுவார்கள். இந்த சாய் ஒரு முறை ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதற்கு பின் 1000 காரணம் இருக்கும் என்று உனக்குத்தான் தெரியும். என்னை வணங்கும் நபர்களுக்கு என்னை பற்றியான அனைத்து விஷயமும் தெரியும். என்னை வணங்காதவர்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் அவர்களை கண்டுகொள்வதும் கிடையாது என்று வைத்துக்கொள் தங்கமே. எப்பொழுதும் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள். பெருமா கோவிலுக்கு நீ செல்கிறாய் என்றால் உன்னுடைய பையில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோ. அந்த உப்பை ஒரு தாளில் வைத்து மடித்து உன்னுடைய பையில் வைத்துக்கொள். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து அதை உன் சாமி இடத்தில் வைத்துவிட்டு அதற்கு பிறகு நீ உப்பு வைத்திருக்கும் பாத்திரத்தில் அந்த உப்பை போட்டுவிடு. அதை அனைத்தையும் கலந்துவிடு. நீ சாப்பாட்டுக்கு அதை உபயோகப்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உபயோகப்படுத்தும் பொழுது அந்த சாப்பாட்டில் எவ்வளவு ருசி அதிகரித்து தருகிறதோ உப்பு, அதே போல உன் வாழ்க்கையிலும் பல கஷ்டங்களை போக்கி இன்பமான சந்தோஷமான விஷயங்களை உனக்கு ஈர்த்து தரும். புரிந்து கொள்ளுங்கள். அனைத்துமே நான் உங்களுடைய நலனுக்காக மட்டுமே தான் சொல்கிறேன். நீங்கள் நலமுடனும் வளமுடனும் இருந்தால் இந்த சாய்க்கு இவ்வுலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நீங்கள் தருவது மட்டுமே தான். நீங்கள் ஒரு நாள் எல்லா நாளும் சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் நான் நிம்மதியாக இருப்பேன். அதனால் நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் பூஜையும் புனஸ்காரங்களும் இருந்தால்தான் சாய் சந்தோஷமாக இருப்பார் என்று. சாயான நான் தன் குழந்தைகள் நிம்மதியாக இருந்தாலே இந்த சாயான நான் சந்தோஷமாக இருப்பேன். புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தன் பிள்ளைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே போதுமானது. அதுபோலத்தான் இவ்வுலகத்திற்கு நான் உன்னை கொண்டு வந்தேன். இவ்வுலகத்தில் நான் உன்னை நன்றாக வாழ வைக்க வேண்டும் அல்லவா? கஷ்டத்தை மட்டும் தருபவன் அல்ல இந்த சாய், பல சந்தோஷத்தையும் தருபவன் தான் இந்த சாய் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? அதனால் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நலமும் வளமும் வருகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நடக்கும். கவலைகள் இருந்தால் மறந்து விடுங்கள். நிம்மதி இருக்கும். வாழ்வில் எப்பொழுதும்
வற்றாத செல்வங்கள் இருக்கும். உங்கள் கையில் உங்களுக்கு தேவையான பணம் நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுதும் நான் இருப்பேன் உங்களுக்காக. ஓம் சாய்ராம்.